நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை என்றும் RSS பிஜேபி மாநாடுகளில் ஷோபீஸாக உட்காரவே அதிமுகவினருக்கு நேரம் உள்ளதாக சாடினார். ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான உடன்பிறப்பை வா ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற செங்கல்பட்டு அம்பாசமுத்திரம் நாகர்கோவில் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். மேலும் திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கருத்துகளையும் கேட்டறிந்தார். கர்நாடகத்தை போல தமிழக அரசும் மாம்பழ விவசாயிகளுக்கு இழப்பீட்டை அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசிடம் விவசாயிகளின் நலன் பற்றி எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் அதர்மத்தை அழிக்க வந்தது இந்து முன்னணி என முருக பக்தர்கள் மாநாட்டில் திரையிடப்பட்ட ஒளிக்காட்சி அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதர்மம் என தந்தை பெரியார் அண்ணாவை சுட்டிக்காட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா தொடர்பாக ஒளிபரப்பான வீடியோ குறித்து முன்கூட்டியே எதுவும் சொல்லப்படவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணா பற்றி பேசியதால் 2024 EPS என்ன முடிவெடுத்தார் என அனைவருக்கும் தெரியும் என்றும் கொள்கையை ஒருபோதும் EPS விட்டுக் கொடுக்க மாட்டார் என உறுதியளித்தார். முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியாறு அண்ணா குறித்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது தொடர்பாக அதிமுக IT விங் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவின் நெறிப்படி வாழ்பவர்கள் நாங்கள் என்றும் பெரியார் அண்ணா குறித்த வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் தெரிவித்தனர். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக பாசமா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லாததால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இந்த அவமானத்தை தேடி கொடுத்திருப்பதாகவும் காட்டமாக விமர்சித்தார். அண்ணாவின் பெயரை பயன்படுத்தும் தகுதியையே அதிமுக இழந்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று நடத்தப்பட்ட மாநாட்டில் திராவிட கட்சி என கூறிக்கொள்ளும் அதிமுக பங்கேற்றது வெட்கக்கேடானது என ஆவேசமாக கூறினார். சேலம் மேட்டூர் தொகுதி பாமக MLA சதாசிவத்தின் கட்சி பொறுப்பை கட்சி நிறுவனர் ராமதாஸ் பறித்துள்ளார். மேலும் மயிலம் தொகுதியின் பாமக MLA சிவக்குமாரின் கட்சி பதவியையும் ராமதாஸ் பறித்திருக்கும் நிலையில் மறுபுறம் தந்தை நீக்கிய நிர்வாகிகள் பதவியில் தொடர்வதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார். கோவையில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்ற RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் சிறப்புரையாற்றிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதில் கலந்து கொண்டார். மாநில பாஜக நிர்வாகிகள் பட்டியலை சில நாட்களுக்கு முன்பு தலைமைக்கு அனுப்பிய நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு டெல்லி தலைமை அவசர அழைப்பு விடுத்துள்ளது. பட்டியலில் சில முரண்கள் இருப்பதால் நயினாரை நேரில் அழைத்து அமித்ஷா ஆலோசனை என தகவல் வெளியானது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றபோது நெற்றியில் வைத்த திருநீரை யதார்த்தமாகத்தான் அழித்தேன் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் இந்து மதத்தை வேண்டுமென்றே புண்படுத்தும் நோக்கில் தான் செய்ததாக சிலர் தவறான தகவலை பரப்பி வருவதாக தெரிவித்தார். பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்தை சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் கொக்கைன் சப்ளை செய்து வந்த சேலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின்படி நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர், பெரம்பலூர், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் 7 மாநகராட்சி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்புகள் சார்பில் பழங்காநத்தத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை மீறி பேசி மத மோதலை தூண்டியதாக ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக திமுக எம்பி ஆர் ராசா எம்பி மற்றும் எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 5,53,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை வாங்கியதாக 2015ஆம் ஆண்டு ஆர் ராசா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்திலேயே நடத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வரும் காலங்களில் கோவில் நிகழ்வுகள் நடைபெறும் போது கோவில் விதாயகரிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெறவும் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் மது கடைகள் குறைக்கப்படும் என அரசு அறிவித்தது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. எத்தனை கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன, போதை மறுவாழ்வு மையம் எத்தனை துவக்கப்பட்டுள்ளன என அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்வதற்கான உத்தரவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் திரும்ப பெற்றது. சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் கடன் பெற்ற விவகாரம் நீதிமன்றத்திற்கு வெளியில் சமரச தீர்வு காணப்பட்டதால் வழக்கு திரும்ப பெறப்பட்டது. தவிக தலைவர் விஜயின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது அக்கட்சியை சேர்ந்தவர்கள் விதிமீறலில் ஈடுபட்டதாக சென்னையில் 53 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பிளக்ஸ் பேனர்கள் வைத்ததாக சென்னை மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 5 ரூபாய் குறைந்து 9,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை தொடர்ந்து 4வது நாளாக மாற்றமின்றி கிராம் 120 ரூபாய்க்கும் கிலோ 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திமுகவை வெல்ல அதிமுகவால் மட்டுமே முடியும் என்பதால் தவிக தலைவர் விஜய் எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளரை சந்தித்த அவர் முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மேலும் 2 இடங்களில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகள் தொடங்கியதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான வடிவமைப்பு மற்றும் திட்ட ஆலோசகர்களை தேர்வு செய்வதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மயிலாப்பூர் சிஐடி காலனியில் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட சாலையோர கழிவுநீர் உந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்க செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மனு மீதான விசாரணையை ஜூன் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை லாக் நகரில் கட்டட திறப்பு விழாவிற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்ததையொட்டி அப்பகுதியில் உள்ள கூவம் ஆற்றை அதிகாரிகள் திரை போட்டு மறைத்தனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளை துவக்கி வைத்த உதயநிதி ஸ்டாலின் லாக் நகரில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டடத்தை திறந்து வைத்தார். பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லம் முன்பாக ஒட்டப்பட்டிருந்த அன்புமணியின் போஸ்டர் அகற்றப்பட்டது கட்சியினர் இடையே மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி புகைப்படங்களுடன் நாளைய தமிழகமே என குறிப்பிட்டு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்டுள்ளன.
4 மாநிலங்களில் 5 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. கேரளாவின் நிலம்பூரில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் குஜராத் மாநிலத்தின் விஸ்வாதரிலும் பஞ்சாப் மாநிலம் லூதியானா மேற்கிலும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தின் காடி தொகுதியில் பாஜகவும், மேற்கு வங்கம் காலிகஞ்சில் திரிணாமுல் காங்கிரசும் வெற்றி பெற்றது. நமது நியாயமான முதலீடுகளை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு கொண்டு செல்வதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அந்நிய நேரடி முதலீடு குறித்து விளக்கம் அளித்த தொழில்துறை அமைச்சர் EPS தனது கண்டன அறிக்கையை மத்திய அரசுக்கு எதிராக வெளியிட வேண்டும் என விமர்சித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஜாமீன் கோரி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளதாகவும் மனுதாரர் தானே சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்து வருவதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் CBI தரப்பில் வாதிடப்பட்டது. விமானத்தை இயக்க தகுதி கிடையாது, எனவே செருப்பு தைக்க போ என தம்மை சாதிவாரியாக இழிவுபடுத்தினர் என இண்டிகோவின் 3 விமானிகள் மீது பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானி போலீசில் புகார் அளித்துள்ளார். தபஸ் டே, மணிஷ் சக்னி, கேப்டன் ராகுல் பட்டேல் ஆகிய இந்த 3 விமானிகள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பெங்களூரு போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் வகுப்பறை கட்டட பணிகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் பெரியார் அண்ணாவை கடுமையாக விமர்சித்த இந்து முன்னணி கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றதன் மூலம் பாஜகவிடம் அதிமுகவை அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக கூறினார். ஆந்திராவும் கர்நாடகாவும் மாம்பழ உழவர்களை காக்கின்ற சூழலில் தமிழக அரசு பச்சை துரோகம் செய்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக மாம்பழக்கூழ் ஆலைகள் மாம்பழங்களை கொள்முதல் செய்வதை உறுதிப்படுத்தி அவற்றுக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக IT விங் செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தகவல் தொழில்நுட்ப அணியினரின் ஆலோசனைக் கூட்டத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் EPS அறிவித்திருக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை அன்று IT விங் மாநில மண்டல நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கும் EPS மறுநாள் சனிக்கிழமை IT விங் மாநில மண்டல மாவட்ட செயலாளர்களுடன் கலந்தாலோசிக்க உள்ளார். மணல் கடத்தல் மற்றும் லாட்டரி விற்பனைக்கு ஒத்துழைக்காததால் ஆளும் கட்சியினரின் பரிந்துரையின் பேரில் தன்னை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிவிட்டதாக பரமத்தி வேலூர் காவல் ஆய்வாளராக இருந்த ராமகிருஷ்ணன் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி நாமக்கல் மாவட்ட SP அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது ராமகிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த விராட்டிப்பத்து அருகே உள்ள முத்தாலம்மன் கோயிலின் பூட்டை உடைத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கையகப்படுத்தியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் வாய்மொழி உத்தரவின் பேரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் உள்ள மலை சரிவிலிருந்து பாறைகள் உருண்டு விழுவதை அடுத்து கேதார்நாத் கோவிலுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. சமோலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் மலை சரிவிலிருந்து பெரிய பாறைகள் சாலையில் சரிந்த வண்ணம் உள்ளன. தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயனாளர்கள் முன்கூட்டியே ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என IRCTC நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. முறைகேடுகளை தடுக்கவும் தட்கல் டிக்கெட் முன்பதிவை முறைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. IRCTC இணையதளத்தில் அல்லது செயலியில் ஆதார் விவரங்களை பதிவு செய்யலாம். ஜூலை 1 முதல் ஆதார் சரிபார்ப்பு இல்லாமல் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது. புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை முறைகேடுகளை கண்டித்து சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கழிவறையில் வைத்து லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியான நிலையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரையின் போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை 3ஆம் தேதி யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் ஒவ்வொரு நாளும் 30,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது.
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தயாராகி வரும் வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்வதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு குறைந்த வரி விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் அமெரிக்கா அதே போன்ற இந்தியாவின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வருவதால் உடன்படிக்கையை முடிவு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அனுபமா பிலிம் சிட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்ட அரங்கில் படப்பிடிப்புக்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக அனைத்திந்திய சினிமா தொழிலாளர்கள் சங்கம் தகவல் தெரிவித்தது. சத்தீஸ்கரின் கரியாபந்த் மாவட்டத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த மக்கள் ஆத்திரமடைந்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 3 மாத ரேஷன் பொருட்களை ஒரே நேரத்தில் விநியோகிக்க அரசு முடிவு செய்ததால் ரேஷன் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு தேனி மாவட்டம் கம்பத்திற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பிய பாஜக நிர்வாகியை வழிமறித்து தாக்கி பணம், செல்போனை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கம்பம் நகர பாஜக முன்னாள் தலைவரான திருமால் என்பவரை வேலப்பர் கோவில் அருகே மர்ம நபர்கள் வழிமறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மதுரையில் காதல் திருமணம் செய்த அரசு பெண் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். லெனின் கருப்பசாமி என்பவர் சாதி ரீதியாக பேசி மனைவி மணிமேகலையை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள அவரது உறவினர்கள் விசாரணை முடியும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே சென்றபோது வாகனத்தில் இருந்து புகை வந்ததால் வாகனத்தை விட்டு ஓட்டுநர் இறங்கிய நிலையில் வாகனம் முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை வஉசி மைதானத்தில் காவலரை அரிவாளால் வெட்டிய சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். வஉசி மைதானத்தில் தகராறில் ஈடுபட்டிருந்த 5 பேர் கொண்ட கும்பலை மணிமுத்தாறு 9வது சிறப்பு பெட்டாலியன் காவலரான முகமது ரஹ்மதுல்லா என்பவர் தடுத்த போது அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டியது. சேலத்தில் ஆண் குழந்தையை விற்பனை செய்த விவகாரத்தில் தம்பதி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டைச் சேர்ந்த தம்பதியின் வறுமையை பயன்படுத்தி அவர்களது குழந்தையை சேலம் நரசோதிப்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் தனது மனைவியுடன் சேர்ந்து சேலத்தில் விற்பனை செய்தார். தகவல் அறிந்த போலீசார் குழந்தையை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் 2 நாட்களுக்கு பிறகு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக 2 நாட்களாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு மதுபான கடையை மூடக்கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே பகுதியில் செயல்படும் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் மது பிரியர்கள் தொல்லை தருவதாக கூறி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே குடிபோதையில் தகராறு செய்து தாக்கிய கணவனின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொன்ற மனைவியை போலீசார் கைது செய்தனர். குடிப்பழக்கத்திற்கு ஆளான கலியமூர்த்தி அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று இரவு ஏற்பட்ட சண்டை கொலையில் முடிந்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் 24 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தாங்கல் ஏரி 30 கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்கும் அளவுக்கு 2,50,00,000 ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டுள்ளது. கோவையை சேர்ந்த சிறுதுளி என்ற தன்னார்வ அமைப்பு இன்போசிஸ் நிறுவனத்தின் CSR நிதியின் மூலம் ஏரியை சீரமைத்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் விக்ரம் பிரபு குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின் தேவஸ்தானம் அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வெளியே வந்த விக்ரம் பிரபுவுடன் பக்தர்கள் பலரும் செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தவேக பேரணியின் போது மாவட்ட செயலாளர் சத்யாவிற்கும் விஜய் ரசிகரான ஹரிஷ் விஜி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டது. நடிகர் ஹரிஷ் விஜி தான் கட்சிக்கு பணம் செலவு செய்துள்ளதாகவும் தலைமை கழகம் சாதி பார்த்து பதவிகளை வழங்குவதாகவும் கூறி தகராறில் ஈடுபட்டார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வீட்டின் அறையில் அணைத்து வைக்கப்பட்டிருந்த ஏசி வெடித்து சிதறிய நிலையில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினான். பனைவிளை பகுதியில் ரவி என்பவரின் வீட்டில் ஏசி வெடித்து கட்டிலில் விழுந்ததில் அதில் இருந்த மெத்தை, தலையணை எரிந்து டிவி உள்ளிட்ட பொருட்களும் சேதமடைந்தன. தவிக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை ஒட்டி திருநெல்வேலியில் நரிக்குறவர்கள் சமுதாயத்தினருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். நரிக்குறவர்களின் குடும்பத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த 4 பேரும் காயமின்றி உயிர் தப்பினர். நத்தம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் ஐயாப்பட்டி பகுதியில் உள்ள ஜெகநாதன் என்பவரது வீட்டின் ஒரு பக்க சுவர் வெளிப்புறமாக பலத்த சப்தத்துடன் விழுந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் மனைவியை கத்தரிக்கோளால் குத்திவிட்டு தலைமறைவான அதிமுக நகர செயலாளரை போலீசார் தேடி வருகின்றனர். சின்னமனூர் அதிமுக நகர செயலாளரான பிச்சை கணிக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவரை தேடி அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற மனைவி மகாலட்சுமி பிச்சை கணியை வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து மீட்காத தங்க நகைகளை குறைந்த விலைக்கு வாங்கி தருவதாக கூறி முதியவரிடம் 50,000 ரூபாய் வாங்கி மோசடி செய்தவரை போலீசார் கைது செய்தனர். கோனகாப்பாடியைச் சேர்ந்த 74 வயது முதியவரான காளியப்பனிடம் அசோக் என்பவர் தான் கூட்டுறவு வங்கியில் வேலை செய்வதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தூணேரி ஊராட்சிக்குட்பட்ட ஊர்மலை கிராமத்தில் புதிதாக அமைக்கப்படும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வனப்பகுதியை ஒட்டி டாஸ்மாக் அமைக்கப்படுவதால் மது போதையில் மயங்கி கிடக்கும் குடிமகன்களை வனவிலங்குகள் தாக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மதுரையில் அருந்ததியர் சமூக மக்கள் பயன்படுத்தும் பாதையில் முள்வேலி அமைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆதித்தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கேட்டை போலீசார் மூடிய நிலையில் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் வெளியே காத்திருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான நாகை மாவட்டம் பாப்பாக்கோவிலை அடுத்த நரியங்குடி ஓடம் போக்கியாற்றை வந்தடைந்த நிலையில் விவசாயிகளும் பெண்களும் பூக்கள் மற்றும் நெல் மணிகளை தூவி வரவேற்றனர். மேலும் ஆரத்தி எடுத்தும் குலவையிட்டு கும்மி பாடல்களை பாடியும் காவிரி தாயை வணங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் 3 காட்டு யானைகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தனியார் தோட்டத்துக்குள் புகுந்த யானைகள் வாழை, பலா உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரும்பு கால பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனித உருவங்கள் விலங்குகளின் மேல் அமர்ந்து போரிடுவது போலவும் வெற்றியை கொண்டாடும் விதமாக குழந்தைகளுடன் நடனமாடுவது போலவும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு நிபுணர் குழு வரவழைக்கப்பட்டு சோதனை செய்த பின்பு வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. போலீசார் விசாரணை நடத்தியதில் மிரட்டல் விடுத்த நபர் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அனீஷ் எனவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் அரசு விடுத்த பரிந்துரையை திரும்பப் பெற வேண்டும் என பாகிஸ்தான் அரசை அரசியல்வாதிகளும் சமூக பிரபலங்களும் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் விருந்து அளித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு இந்த பரிந்துரையை செய்தது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் முடிவெடுத்தால் அதற்காக தங்களது அணு ஆயுதங்களை இலவசமாக வழங்க பல நாடுகள் தயாராக இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் திமித்ரி மெத்வதேவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அமைதியை ஏற்படுத்துவதாக கூறி பதவிக்கு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இப்போது மத்திய கிழக்கில் போரை புகுத்துவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ரகசிய பணிகளில் ஈரானின் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க ராணுவ உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் நடத்தியதற்காக சொந்த நாட்டிலேயே அதிபர் டிரம்புக்கு எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. ஈரானுக்கு தொடர் எச்சரிக்கை விடுத்து வந்த அமெரிக்கா திடீரென நேரடியாக தாக்குதல் நடத்தியது. இதற்கு உலக அரங்கில் பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அமெரிக்க மக்களே போருக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிட்டுள்ளதை தொடர்ந்து 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது. உலகின் 9வது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளரான ஈரான் நாள்தோறும் 33 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. அதில் பாதியை உள்நாட்டுக்கு பயன்படுத்தும் ஈரான் மீதியை ஏற்றுமதி செய்கிறது. சீனாவின் குய்ஷோ மாகாணத்தில் பெய்த கனமழையால் வாகனங்கள், விளைநிலங்கள், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. மத்திய சீனா மற்றும் தென் சீனாவில் தீவிரமடைந்துள்ள பருவமழையால் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஹூனான், குவாங்சி, குய்சோ மற்றும் யுனான், கியாங்டோங்னான் உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சிலி நாட்டின் பனிமலைகளில் சுற்றுலா பயணிகள் பனிச்சறுக்கு செய்தும் ரோப் கார் சவாரி செய்தும் உற்சாகமடைந்தனர். தலைநகர் சாண்டியாகோவின் அருகில் உள்ள ஆண்டீஸ் சிகரங்கள் பனி படர்ந்து காணப்படும் நிலையில் பிரேசில், சிலி, அமெரிக்கா மற்றும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அங்கு அதிகரித்து காணப்பட்டது. கிரிக்கெட்டில் சேனா நாடுகள் என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் டெஸ்ட் போட்டிகளில் 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் ஆசிய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை ஜஸ்பிரீத் பும்ரா படைத்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்தினார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்கும் வங்கதேச அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 டெஸ்ட், 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. தற்போது நடைபெற்று வந்த டெஸ்ட் தொடர் நிறைவடைந்தது. ஒருநாள் போட்டி தொடங்கவிருக்கிறது. பல ஆண்டு எதிர்பார்ப்புக்கு பிறகு தனது ஆளில்லா டாக்ஸி சேவையை டெஸ்லா நிறுவனம் துவக்கியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில நகரான ஆஸ்டினில் வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெஸ்லாவின் மாடல் Y காரில் மாற்றங்கள் செய்யப்பட்டு ரோபோ டாக்ஸியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.